திரு நாதன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? 2026 சாத்தியப்படுமா ஐயா? நீங்கள் உங்கள் தலைப்பே இது சாத்தியமா மெய்ப்படுமான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டும் ஒன்று தானே. அப்போ தலைப்பிலேயே விஜய் வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் இருக்குதான்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள்லாம் இந்த தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு பிஸியாக இருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போயிருக்கிறாரு, திமுகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை ஒவ்வொரு கட்சியாக முடிகிறது, மற்ற கட்சிகள்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் விஜய் நேற்று அந்த இப்தார் நோன்பு திறக்கிறத தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கும்பகரண தூக்கத்தில் இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. எந்த கட்சி ஆக்டிவிட்டி நடைமுறையிலையும் அவரை பார்க்க முடியலை. தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி ஒரு 60 வேட்பாளர்கள் வந்தாங்க, அதில் 10 பேரை இவங்க பார்த்தாங்க. அதை தாண்டி எந்த தகவலும் நடைபெறவில்லை. அடுத்தபடியாக ஆதவர்ஜனா இதில் குளத்தூரில் பேசினதில் ரஜினி ரசிகர்கள் கொலவெறியில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அதில் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறாரு. எங்கள்கிட்ட பேரம் பேசினாங்க, 90 சீட்டு, 2 வருஷம் முதலமைச்சர், இதற்கெல்லாம் எங்கள் தலைவர் படியவில்லை அப்படின்னா எந்த கட்சி உங்களோட பேசிச்சு, என்ன பேரம் பேசினாங்க, எதுக்கு நீங்கள் போனீங்க? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரி கூட்டணிக்காக பேரம் வைப்பதற்கு பேசுவதற்காக கூப்பிட்டாலும் முதல்ல போனதே தப்பாச்சு. யார் பேசினாங்கிற சொன்னாரா? வேற யாரு? இவங்க என்டிஏ பிஜேபி தான், என்டிஏ கூட்டணி தானே இருக்கு. அது நம்ம அசம்ஷன் கிடையாதுல்ல, அசம்ஷன் கிடையாது. காங்கிரஸ் இங்க ஃபைனல் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சாச்சு சார். 28 அதுக்கு முன்னாடி அது என்னன்னா ஒரு அசம்ஷன் நம்ம சொல்ல முடியல. அது பாஜகவா, அதிமுகவா அல்லது காங்கிரஸா, மற்ற சில கட்சிகள், அது அசம்ஷன் பதில் சொல்ல முடியாது இல்லையா? ஆதாரமற்ற விஷயங்களை நம்ம பேச வேணாம். ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகளை அவருடைய கருத்தை சொல்ல நம்ம கருத்து நான் சொல்ல வர்றது ஆதவர்ஜனா அப்படி சொல்லியிருக்கிறாரு. அது கரெக்ட். அது அவர் சொன்ன பாயிண்ட் எடுத்துக்க. அது யாரு பேசியிருப்பாங்கன்றது சொல்றது எனக்கு ரைட். அதுதான், அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அது சொல்றதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்கு. ஆனா அந்த கேள்விகளுக்கான பதில் தான் நம்ம ஏன் சொல்லி இருக்கிறேன்னா அவர் எந்த கட்சின்னு சொல்லல. அப்ப எந்த கட்சி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா ஜனநாயகன்ல போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கு படம். எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு இந்த படத்தை தேர்தலுக்கு முன்னாடி விடலாமா பின்னாடி விடலாமா அப்படின்ற மாதிரி வரும். முன்னாடியே நான் கோட் ஆஃப் கான்டாக்ட் நடைமுறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது அந்த அங்க இடத்துக்கு நகர்வதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடியது தானே. ஆமா, அதை தான் சொல்ல வரேன். அப்ப ஜனநாயகன் பொங்கலுக்கு வெளிவர வேண்டிய படம், அது ஒரு மசாலா படம், அதுல ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் படம்லாம் கிடையாது. அந்த படத்தை தாமதிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பிஜேபி திட்டமிட்டு செய்யுது. அது இன்று வரைக்கும் அவர் வாய் திறந்து கண்டிக்கவில்லை, சொல்லவும் இல்லை. அதற்கு பிறகு இப்ப தேர்தல் அறிவித்த பிறகு இதை நான் பல யூடியூப் சேனல்களில் பேசியிருக்கிறேன். இவரை ஒரு அடக்கி வைப்பதற்காக சிபிஐ திட்டமிட்டே சில விஷயங்களை கசிய விடும். இப்போ மாரிதாஸ் அந்த ட்ரோன் ஷாட்டை வெளியிட்டிருக்கிறாரு. கரூருடைய அந்த ட்ரோன் ஷாட் இருக்கு இல்லையா, ஏரியல் ட்ரோன் ஷாட்டு, இதை விஜய் தரப்பு அழிப்பதற்கு முயற்சி பண்ணாங்க, சினிமா ஷூட்டிங்க்கு முயற்சி பண்ணாங்க. அதை சிபிஐ ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு அதை வச்சிருக்கிறாங்க. இது மாரிதாஸ் மூலமாக இந்த காட்சி வெளிவந்திருக்கு. இது வெளிவந்த பிறகு விஜய் தரப்புல இருந்து இது மறுப்போ எதுவும் சொல்லப்படலை. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்து ஏன்டா கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாரா அப்படிங்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறார். நேத்து அவர் பேசுகின்ற போது இவர் நம்மளை பற்றி பேசக்கூடியது நிறைய வதந்திகள் இருக்குது அப்படின்னு, நாம் அந்த டீமு இந்த டீமு, அவங்க கூட கூட்டணி இவங்க கூட கூட்டணி, இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியதானே திரு விஜய் அவர்களுடைய பேச்சை நம்ம பார்க்க வேண்டியது. அது வதந்தி பேசும்போது சொல்லணும் சார். நீங்கள் இப்போ இந்த என்டிஏ பிஜேபி பேசுதுன்னு 10 நாளாக ஊடகங்களில், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம அரசியல வந்ததுலேருந்தே நம்மளை பற்றி வதந்திகள் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. அது ஆனால் இந்த வதந்தி அதுவும் உண்மை இல்லை. இந்த வதந்திக்கு ஆதாரம் ஆதவர்ஜனா. சரி, நேற்று பேசின இடத்துலயாவது பிஜேபின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா? மோடி அமித்ஷான்னு எதுவும் பயன்படுத்தினாரா? இப்போ மதசார்பற்ற, இப்போ எடப்பாடிட்ட கேட்டிங்கன்னா கூட நான் மதசார்பற்ற கட்சி அப்படின்னு தான் சொல்லுவார். தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர எந்த கட்சியில் கேட்டிங்கனாலும் மதசார்பற்ற கட்சின்னு தான் சொல்லுவார். இங்கே பிரச்சனை என்னன்னா, மதம் சார்ந்து சிறுபான்மை மக்களை பாரதிய ஜனதா அரசு ஒடுக்குகிறது, புல்டோசர் வச்சு வீடுகள் இடிக்கிறாங்க, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாதிரியார்கள் தேவாலயங்கள் தாக்கப்படுகிறது, திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர் நேரடியாக பாரதிய ஜனதா அப்படின்னு ஒன்று சொல்லலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பாரதிய ஜனதா பத்தி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க
அது ஏன்னா பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு இங்கே கணிசமாக இருக்குது. அது நம்ம 16, 19, 24 நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ 14, 19, 24 பார்த்துருக்குறோம். அப்படி இருக்கும்போது அதில் நீங்கள் ஒரு கெத்தாக சொன்னீங்கன்னா தான் யூத்தை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இது ஒன்று. இல்லை, அது உங்களுடைய பாலிசி தானே. அவருடைய பாலிசி அப்படி இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லையா? மக்களுடைய ரெக்கார்டே கடந்த 3 பாராளுமன்ற தேர்தலையும் அப்படின்னா 2024லையும் 2019லையும் பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் வந்திருக்காது. இல்லை, இப்போவும் கணிசமான வாக்குகள் வரல. 2024 விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பிக்கும் போது அவர் தெளிவாக தானே சார் சொன்னார், 2026 தான் நம்முடைய இலக்கு. அது நம்ம இந்த டேரக்டா நம்ம சட்டமன்றத்துக்கு தான் நம்ம வரப்போறோம்னு தெளிவாக சொல்லி சார். நான் கேட்குறேன், ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு சென்ட்ரல் எனக்கு எந்த கட்சி வந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க யார் வேணா வரட்டும், ராவணன் ஆண்டால் என்ன அப்படி சொல்ல முடியுமா? அப்போ தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன திட்டங்கள் போடுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு வருது வரல, இப்படி பல பஞ்சாயத்து பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஏன் அவர் அதை பற்றி பேச மறுக்கிறார்? அந்த தேர்தலில் என்ன ஸ்டாண்டுன்னு கூட சொல்லலையே. இப்போ ராகுல் காந்தி அரசியலமைப்பிற்கும் அது வந்து அழித்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னு அவர் வந்து பேசுறாரு. பாரதிய ஜனதா வந்து ஊடுருவல்காரர்கள் அப்படின்றதுல முஸ்லீம்களை தாக்கி வந்து மோடி பேசுறாரு. யோகி ஆதித்யநாத் நாங்க 80 பேர் நீங்க 20 பேர் இப்படிலாம் வெளிப்படையெல்லாம் பேசுறாரு. அப்ப அந்த முக்கியமான தேர்தலில் உங்க ஸ்டாண்ட் என்னன்னே சொல்லலையே. அப்ப பிஜேபியை பேசுகின்ற தருணத்தில் நீங்கள் பயந்து தடுமாறி தயங்கி ஒடிந்து கொள்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இப்பவும் அதுதான் வந்து நடக்குது. உங்களை மத சார்பின்மைன்னு சொல்லிக் கொள்வது வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு கூட்டத்தில் வந்து சொல்றாரு சார், இந்த சிறுபான்மைன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் என்ன சிறுபான்மைன்னு சொல்லி பயமுறுத்தியா வச்சிருக்கிறாங்க? அது ஒரு நிஜமான யதார்த்தம், ஒரு கலை யதார்த்தம். அவரு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு, திமுக வந்து பாஜக வந்துரும் சிறுபான்மையின மக்கள் வந்துருவாங்க, அவங்கள வந்து அப்படிங்கிற ஒரு த்ரெட் பண்ணி அதற்கு இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சார், அது உண்மை இல்லையா? நீங்க ராமர் கோயில் திறக்கப்பட்ட போது மசூதிகளில் வந்து காவி கொடி ஏற்றவில்லையா? மும்பை மீரா நகர்ல வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கலையா? பல இடங்கள்ல வந்து கலவரங்கள் நடக்கலையா? இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? அப்போ நீங்க நாட்டில் நடந்துட்டு இருக்கிற யதார்த்தத்தை வந்து பார்க்க மறுத்து நீங்க வந்து சிறுபான்மையும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி பேசுறது இல்ல. இதுல இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்க வேண்டியது, ஒரு லீடர் வந்து எல்லா கேள்விகளுக்கும் எல்லா தருணங்களையும் பதில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்காங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுதான் அவர்கள் தரப்புல. இது விஜயை நோக்கி மட்டும் ஏன் வருது? இது ஸ்டாலினை பற்றியோ எடப்பாடி பற்றியோ மோடி பற்றியோ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள நோக்கி நீங்க ஏன் கருத்து சொல்லல அப்படின்னு வரல இல்ல? விஜயை மட்டும் நோக்கி ஏன் வருது சொல்லுங்க? ஏன் வருது அப்படின்னு சொன்னா விஜய் மௌனமாக இருக்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், முதலமைச்சர் ஸ்டாலினோட இன்னைக்கு ரொட்டீன் என்ன? பத்திரிகையாளரை உங்களுக்கு தெரியும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாரு, எந்தெந்த ஃபங்க்ஷன் போறாரு என்னன்னு. எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர், அவர் எங்க போறாரு வாராரு உங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி அவருடைய ரொட்டீன் தெரியும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய ரொட்டீன் தெரியும். விஜயோட ரொட்டீன் என்னன்னு சொல்லுங்களேன். அவருடைய டெய்லி ரொட்டீன் என்ன? எத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, என்ன செய்வாரு, யாரை சந்திப்பாரு, இன்றைய பொது நிகழ்ச்சி என்ன, ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ ஒரு மர்மமான அந்த நீலாங்கரை பங்களாலையும் பனையூர் பங்களாலையும் மறைந்திருக்கிறாரு. தேர்தல் அறிவித்த பிறகும் அங்கே முடங்கி கிடக்கிறாரு. இனி 234 தொகுதிகளில் வேட்பாளர்கள் இவங்க பிடிக்கிறதே சிரமம். அப்படி பிடிச்சாலும் வெயிட்டான கேண்டிடேட்டா, விலை போகாத வேட்பாளரா இவர்கள் நிறுத்துவது சிரமம். இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பிரச்சாரம், அதாவது உட்கட்டமைப்பு பூத் கமிட்டிலாம் அவங்கள்ட்ட இல்லை. மாறாக மையத்திலிருந்து விஜய் விசில் சின்னம், இந்த பிரச்சாரத்தின் மூலமாக தமிழக மக்கள் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அபத்தமான கனவுல இருக்கிறாங்க. ஆனால் நீ கலை யதார்த்தத்துல அது கனவே அபத்தம்னு நம்ம எப்படி ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஒரு தொகுதியில ஒரு சட்டமன்ற வேட்பாளர் முகத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவரை பிரபலமாக்கி அந்த மக்களை வந்து பூத்துக்கு அழைத்து கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறது ஒரு முக்கியமான வேலை. நீங்க சொல்ல நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். 234 தொகுதிகள்லையும் விஜய் தான் இந்த முகம் தான் நிக்க போறாரு அப்படின்னு சொன்னார். அதே வார்த்தையை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பயன்படுத்துறார். 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன், என்னுடைய வேட்பாளர் தான் நிற்கிறாங்க, அப்போ நீங்கள் நான் நிற்கிறதா தான் நின்று வாட்டு பண்ணணும், இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன தவறு? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக ஒரு பழைய கட்சி, அங்கே மாவட்டத்துக்கு வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. அது வந்து திருச்சியில் KN நேருவோ, இவர் மகேஷ் பொய்யாமொழியோ, அல்லது துரைமுருகனோ, அப்படி பல இருக்காங்க. அதிமுகவில் அதே மாதிரி இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது விஜய் கட்சியில் அப்படி சொல்லிக்கொள்கிற மாதிரி யார் இருக்கிறா? செங்கோட்டையன் இருக்கிறாரு. அப்புறம் 2ஆம் கட்ட தலைவர்கள்னு ஆதவர்ஜனா,
இந்த மாதிரி தலைவர்கள் சிலர், நிர்மல்குமார், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து அருண்ராஜ்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு மாவட்ட செயலாளரை கூட அந்தந்த மக்கள் சந்திப்பில் மேடையேற்றி பேசுவது என்பது வந்து குறைவு. அவர் அறிமுகப்படுத்தினதே ஒரு சிலர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது எந்த 234 தொகுதியில் யார் போட்டியிடுறாருன்னு தெரியாது. அவரை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது சிரமம். ஒரு அதற்கான கட்டமைப்பும் இல்லை, அதில் வந்து ஆக்டிவாகவும் இல்லை. எலெக்ஷன் அறிவித்த பிறகு இன்னும் அந்த கும்பகர்ண தூக்கத்தில் தான் இருக்கிறாரு. அதனால அவருக்கே வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, கட்சி ஆரம்பிச்சுட்டோம், வந்துட்டோம், இந்த நெருக்கடிகள்லாம் இருக்கு, சரி ஏதோ இதை கடந்து போவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சிவசங்கர் நாதன், இதில் நீண்ட நேரமாக வந்து இதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை, இப்போ இதில் ரொம்ப நுணுக்கமாக நாம் பார்க்க வேண்டியது, விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த அரசியல் யாருக்கான பதில்? மதச்சார்பற்ற நிலைப்பாடு, சமூக நீதி, சமரசம் இல்லாத சமூக நீதின்னு சொல்கிறார். நான் கூட்டணி மக்களோட தான் கூட்டணின்னு சொல்கிறார். யாருக்கோ ஒரு மெசேஜ் சொல்கிறாருன்னு ஒரு ஃபீல் அதில் வருது, தொனிக்குது. அதில் யாருக்கான மெசேஜ் சார்? ஒன்று வந்து அவர் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே எங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னார். அந்த வாக்குறுதியை கேட்டு பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள் யாரும் நம்பி போகிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ இந்த கடந்த 10 நாட்களாக இந்த கூட்டணி என்ற அந்த வதந்தி ரூமர் வந்து வெளியே பரவுனது, அது தாவேகா, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், ஆலோ அர்ஜுனா டீமு தான் அதை பரப்பிச்சு அப்படின்றது எனக்கு வந்த தகவல். ஓகே, நான் அதை குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். இவங்க அந்த அப்படி ஒரு இதை முன்வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எந்த கட்சியும் வந்து சேரலை, ஆனால் மற்ற பிஜேபியோ அல்லது அதிமுகவோ எங்கள் கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அப்படிலாம் இருக்குது, எங்களுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக வேண்டுமென்றே கசிய விட்டாங்க. அப்புறம் தான் வந்து அதை எடப்பாடி மறுக்கிறாரு, நயனா நாகேந்திரன் மறுக்கிறாரு, இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ விஜயோட பாயிண்ட் என்னென்னா, யாரும் நம்மளை வந்து நம்பி வரலை. இப்போ இந்த சீச்சி, இந்த பழம் புளிக்கும் நரி ஓடிப்போன கதையாக ஒரு சின்ன கட்சி கூட அவரை நம்பி வந்து வரலை. இது ஒன்று. இப்போ நேற்று இப்தார் நோன்பு இதெல்லாம் வந்து சிறுபான்மை வாக்குகள் திமுகவுக்கு போகுது, அதை எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்றதான் அவருடைய நோக்கம். அது பிஜேபியும் அதை விரும்புகிறது. சிறுபான்மை வாக்குகள் வந்து திமுக போகிறதுக்கு பதிலாக தாவேகாவுக்கு போனால் பிஜேபி நல்லது அப்படின்னு திமுக. அப்படி பார்த்தா இஸ்லாமிய வாக்குகளை மட்டும் தான் குறி வைக்கிறார் விஜய். இல்லை, அவங்களுக்கு தான் இங்கே கிறிஸ்தவர்களோட ஸ்ட்ரென்த் அதிகம், எண்ணிக்கை அதிகம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, அப்படி நீங்கள் ஒரு சடங்கு செய்வதன் மூலமாக, நோன்பு திறப்பதன் மூலமாக அந்த மக்கள் நம்பிக்கையை பெற்ற முடியாது. இப்போது திருப்பரங்குன்றத்தில் என்ன சார் பிரச்சனை? 1932 தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தெளிவாக, யாருக்கு எந்த இடம்னு சொல்லி. இவ்வளவு வருடங்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக தர்காவில் வந்து அங்கே ஆடு கோழி வந்து அங்கே பலியிடுகின்ற சடங்கு வந்து இருக்குது. இப்போ 2 வருஷமாக அதை தடை பண்ணிட்டாங்க. இப்போ இந்துத்துவ அமைப்புகள் அதை ஒரு இஷ்யூவாக்கி அங்கே மேலே ஒரு சர்வேக்கல்ல தீபத்தோன்னு சொல்லி அதை வந்து ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க, வழக்கு போடுறாங்க. அங்கே கலவரம் வர மாதிரி சூழல் இருக்குது, நீதிமன்றம் உத்தரவு போடுது. உடனே தமிழக அரசு அதை நிறைவேற்ற முடியாது, சட்டம் ஒழுங்குன்னு சொல்லி ஏற்றலை. இப்போ நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு இருக்குது, அதை இப்போ 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தடை செஞ்சுருக்காங்க. இந்த முக்கியமான பிரச்சனையில் விஜய் ஏன் வாயை திறக்கலைன்னா, அவர்கிட்ட ஒரு சாஃப்டான இந்துத்துவ பார்வை இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் வெளிப்படையாக நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா ஒரு இந்துக்கள் வாக்குகளை நம்ம இழந்துருவோமா அப்படின்ற பயம் அவர்கிட்ட இருக்கு. ஒன்று. அடுத்து சாதி ரீதியாக திருநெல்வேலியில் சார், இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இஸ்லாமிய வாக்குகளை வந்து அவர் வந்து குறி வைக்கிறார், அது சிறுபான்மை வாக்குகளை நோக்கி அவர் பேசுகிறாரு. அவருடைய அந்த வாய்ஸாக அவர் வந்து, ஏன்னா திமுகவுடைய ஒரு ஓட் ஷேரை வந்து அவர் நோக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்து மக்கள் இந்துத்துவ வாக்குகளை, சாஃப்ட் இந்துத்துவ அவருக்கு இருக்குது, அந்த வாக்குகளை குறி வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் எது சரி? இல்லை, அதுதான். இப்போ முஸ்லீம்களுக்கு வந்து சடங்கு மட்டும்தான், இஃப்தார் நோன்பு மட்டும்தான். அதை முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்க போகிறதில்ல. நீங்கள் வந்து நோன்பு திறந்து அங்கே தொழுகிற மாதிரி நீங்கள் காமித்துக் கொள்வதன் மூலமாக அந்த மக்களின் மதிப்பை பெற முடியாது. களத்தில் ஒரு கிரைசஸ் வரும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திருப்பரங்குன்றத்தில் அந்த ரவிக்குமாராக இருக்கட்டும், இந்து மக்கள் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், குறுகிய காலத்தில் வந்து வெளியூர்கள் எல்லாம் அந்த ஆளை இறக்கி மலையில் கொண்டு போய் இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்லி ராஜா வந்து பேசுகிற மாதிரி அந்த விஷயம் சூடாக இருக்கும்போது இவர் அமைதியாக இருந்தார். 2வது, திருநெல்வேலியில் ஒரு ஆணவ கொலை நடந்துச்சு இல்லையா? அந்த பையன் பேர் எனக்கு மறந்து போச்சு, கவின். அப்போ அந்த கவின் ஆணவ கொலையை வந்து கண்டித்து விஜய் ஏன் அறிக்கை கொடுக்கலன்னு சொன்னால், அப்படி கொடுத்துருந்தா முக்குலத்தோர் வாக்குகளை இழந்து விடுவோம் அப்படின்றதுனால அவர் வந்து கண்டன அறிக்கை வெளியிடலை. அப்போது மத ரீதியாக முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால்
வாய் திறக்க மாட்டேன்றாரு. அப்படி சாதி பார்த்தா ரீதியா அஜித் பட்டியலின மக்களுக்கு அஜித்குமார் வாய் திறக்க மாட்டேன்றாரு. அஜித்குமாருக்கு வந்து இங்க லாக்அப் மரணம் நிகழ்ந்த போது அஜித்குமார்ல சாதி பிரச்சனை இல்ல, இல்ல அதுதான் அது சட்டம் ஒழுங்கு இல்ல பிரச்சனை. அது அப்படி ஒரு பார்வை இருந்திருந்தா அந்த ஆஸ்பெக்டையும் தொடர்க்க முடியாது. இல்ல அஜித்குமார்ல வந்து சாதி பிரச்சனையா முன் வரல. அவர் வந்து ஒரு இடைச்சாதியை சேர்ந்தவர். அது போலீஸுடைய வன்முறை அப்படின்றதான் அந்த பிரச்சனை வருது. திமுகவினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்படி எல்லா பெர்ஸ்பெக்டிவும் அதே அந்த சமூகம் சார்ந்த விஷயம் பேசினது இருந்தா திருநெல்வேலி வந்து ஆணவ கொலை. நான் இஷ்யூவை நான் இல்லை நான் குறைச்சி மதிப்பிடல இது சொல்ல. நான் என்ன கேட்குறேன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவும் அந்த மாதிரி மட்டுமே பார்க்கணும். அதோடைய ஆணவ கொலை யார் செஞ்சாலும் தவறு தானே. இல்ல எல்லாரும் கண்டிச்சாங்க. அவர் கண்டிக்கல நீங்க அது விமர்சனம் வைங்க, நான் இல்ல மறக்கல. அதுக்காக ஒரு சமூகத்தை மட்டுமே ரிஃப்ளெக்ட் பண்ணா அது சரின்னு இல்லை, இன்னொரு சமூகத்துல பண்ணா தவறுன்னு சொல்றது அப்படி நான் சொல்லல. ஆணவ கொலை எந்த சமூகத்துல பண்ணாலும் தவறுதான். நான் சொல்ல வர பாயிண்ட் சார், அதுல வந்து முக்குலத்தோர் ஓட்டு போயிரும், முக்குலத்தோரை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் கவின் ஆணவ கொலையை அவர் வந்து கண்டிக்கவில்லை. அப்ப இந்த மாதிரியான ஸ்டாண்ட் அவர் எடுக்கும்போது மற்ற ஓட்டு கட்சிகள் பெரிய கட்சிகள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரோ அதைத்தான் அவர் எடுக்கிறார். அதனால சிறுபான்மை மக்கள் வாக்குகள் அவருக்கு போகாது. அதே போல வந்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளும் அவருக்கு வந்து போகாது. இதெல்லாம் கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் இல்லை. அடுத்தது ஐயா வந்து சொன்னாங்க 2002 வந்து குஜராத்தில் கலவரம் நடந்து முஸ்லீம்கள்லாம் கொல்லப்பட்டாங்க, திமுக கூட்டணி வைந்திருது அப்படின்னு சொன்னார். 2014 அதே குஜராத்தில் முஸ்லீம்களை படுகொலை செய்த போது முதலமைச்சராக இருந்த மோடி பிரதம வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது கோயம்புத்தூரில் விஜய் சந்திக்கிறார். சந்திச்சு மோடியோட அளவுறாரு. என்ன பேசுகிறாரு? என்னுடைய கேரி இதெல்லாம் நடிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி பிரதமர் வேட்பாளர் சந்தித்தது மகிழ்ச்சி, அவர் வெற்றி பெற வாழ்த்தினேன், என்னை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. எதுக்கு பார்த்தீங்க 2011 காங்கிரஸ் கட்சி 14 இல்ல அதுக்கு முன்னாடியே ராகுல் காந்தி ஒரு 2011 சந்திக்கிறாரு. ராகுல் காந்தி நீங்கள் பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராகுல் காந்தி மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லையே. அவர் வந்து மதங்களுக்காக ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா இல்லையா? அது பிரச்சனை இல்லை. நீங்கள் மோடியை ஏன் சந்தித்தீர்கள் 2014? அப்போ நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இங்கே தமிழ்நாட்டில் அவர் செய்து கொண்டிருக்கிற அரசியல் என்பது திமுகவை மேலோட்டமாக ஒரு ஹார்டு ஹிட்டிங்காக பேசுகிறாரு சார். அது வந்து வெளியே போய் நல்லா ரீச் ஆகுது. இப்போ நீங்கள் எடப்பாடியோ பிஜேபியோ பேசுவதை விட திமுகவை வந்து காட்டமாக தீய சக்தி அதில் ஒன்றும் பாயிண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பேசுறது ரீச் ஆகுது. இதை வைத்துக்கொண்டே நம்ம ஆட்சியை வந்து பிடித்து விடலாம். ஒரு வெர்பாட்டிம் ரெப்ரசன்டேஷன் இருந்தாலே பண்ணிடலாம், ஒரு சென்ட்ரலைஸ்டு ப்ரோபகண்டா மூலம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. மற்றபடி ஸ்ட்ராட்டஜிக்கலா சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு வராது, பட்டியலின வாக்குகள் வராது. இளைஞர்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே விஜய் ரசிகர் மட்டும் இல்லை, அஜித் ரசிகர் இருக்காரு, ரஜினி கமல் ரசிகர் இருக்காரு, சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், சிம்பு, பல பேர் இருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் எண்ணிக்கையெல்லாம் கூட்டினீங்கன்னா விஜய் ரசிகர் மைனாரிட்டி. அப்படி பார்க்கும்போது அதுல பாதிக்கு பாதி வந்து விஜய்க்கு எதிராகத்தான் போக போகுது. இந்த எல்லா கணக்குகளை கூட்டி பார்த்தீங்கன்னா அவருடைய கனவு மெய்ப்படுவதற்கு சாத்தியம் இல்லை.